Hi all, welcome to Beyond Boundaries Cricket. T20 வேர்ல்ட் கப் ஓட எல்லா டீம்ஸோட ஸ்குவாட்ஸையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வழியில் வந்து ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாட், ஆஸ்திரேலியாவோட T20 ஸ்குவாட் ஃபார் த வேர்ல்ட் கப் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ பிளேயர்ஸை மட்டும் நான் ஒரு வாட்டி படிச்சிடுறேன். அது பிளேயர்ஸ் வந்து டிம் டேவிட், ஷார்ட், டிராவிஸ் ஹெட், Mitchell Marsh, Cameron Green, Marcus Stoinis, Cooper Conley, Glenn Maxwell, Josh English, Xavier Bartnett, Nathan Ellis, Michael Koneman, Pat Cummins, ஜாஷ் ஹேசல்வுட் அண்ட் ஆடம் ஜாம்பா. இதுதான். இவங்களோட லாஸ்ட் சீரீஸ் வந்து இந்தியாவோட இருந்தது 2-1. அதில் கப்பல் ஆஃப் கேம்ஸ் ஐ திங்க் வாஷ்ட் அவுட்டு. 2-1 இந்தியா ஜெயிச்சாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ஸ்குவாட், ஒவ்வொரு பிளேயர்ஸ், அவங்க காம்பினேஷன்ஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் வாட் இஸ் கோயிங் டு பி தர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கேப்டன் மிச்சல் மார்ஷ் வந்து கேப்டன். ஸோ வாட் டு யூ திங்க்? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து யாராவது ஒருத்தர் நீங்களே சொல்லிக்கோங்க யார் போகிறீங்கன்னு. கணேஷ். ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் தி ஸ்குவாட் அண்ட் வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபவுட் ஆஸ்திரேலியாஸ் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்? எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க என்னன்னா லைக் 3 பிளேயர்ஸு, பேட் கமின்ஸு, ஜாஷ் ஹேசல்வுட், டிம் டேவிட் எல்லாம் இன்ஜுரி கன்சர்னோட இருக்காங்க. தே ஆர் ஜஸ்ட் ஹோப்பிங் தட் தே வில் பி ஆல் ரைட் பிஃபோர் த வேர்ல்ட் கப் ஸ்டார்ட்ஸ். நாங்கள் ஜார்ஜ் பெய்லி சொல்லும் போதே நாங்கள் வந்து ரெகுலராக வி ஆர் கீப்பிங் அன் ஐ ஆன் தெம் அண்ட் தே ஆர் ப்ராக்ரஸிங் வெல்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹோப் தே கெட் ஆல் ரைட். இல்லைனா ஐ திங்க் வில் பி சீயிங் சம் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். அது நம்ம மேபி வில் சி. இது ஒரு ப்ரொவிஷனல் ஸ்குவாட் மாதிரி தான் இருக்குது. டிம் டேவிட் இன்ஜுரி ஆச்சுன்னா இட் வில் பி a வெரி பிக் ப்ளோ ஃபார் ஆஸ்திரேலியானா. அவர் என்ன ஃபார்மில் இருக்காருங்கிறத நம்ம இந்தியா சீரீஸ்லேயே பார்த்தோம். ஸோ அது நடக்காமல் இருக்கணும் அவங்களுக்கு. அதுதான் தே வில் பி ப்ரேயிங் ஃபார். அதர் தன் தட் ஓவரால் லுக்ஸ் எ வெரி பேலன்ஸ் சைடு. ஏன்னா வந்து அவங்க இந்த ஸ்பின் ஆப்ஷன் வேணுங்கிறதுக்காக தான் கூப்பர் கார்னலியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த அதர் பிளேயர் அந்த இந்த ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரீஸில் கூட நல்லா போட்டிருந்தார்ல, ஐ திங்க் கூனமனாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் எடுத்திருக்காங்க ஸ்குவாடில். ஸோ யா இட் லுக்ஸ் ஓவரால் பேலன்ஸ் சைட். பேக்கப் விக்கெட் கீப்பர் இல்லை, அதை பற்றி கொஞ்சம் மேபி டீட்டெயில்டாக நம்ம ஃபியூச்சர் மீன்ஸ் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பேசுவோம். பட் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் இல்லை, அதுதான் ஒரு நான் ஃபீல் பண்ணது. கரெக்ட். ஸோ அவன் சொல்கிற மாதிரி தான், பேக்கப் விக்கெட் கீப்பர் வந்து அவங்களுக்கு இருக்கிற இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால மேபி 3 பேரில் யாராவது ஒருத்தர் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா தே வில் நேம் ஆஸ் அ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு பேக்கப் விக்கெட் கீப்பர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த பேக்கப் விக்கெட் கீப்பருக்கு அலெக்ஸ் கேரி, ஜோஸ் பிலிப் ஆர் த ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். இவங்க 2 பேரில் யாராவது மேபி இன்கேஸ் சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஸ்குவாட் இதுக்குள்ள. ஸ்கேன் ஃபார் பேட் கமின்ஸ் வந்து ஜான் எண்டில் வரும்னு நினைக்கிறேன். ஜான் எண்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஈவன் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ஸ் இல்லைன்னா கூட செகண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ஸ்க்கு அவைலபிள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பேட் கமின்ஸை பொறுத்த வரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிம் டேவிட் அண்ட் ஜோஸ் ஹேசல்வுட் வில் பிளே ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கேம்ஸ் ஆன்வர்ட் அப்படின்னு தே ஆர் கான்ஃபிடென்ட். ஜார்ஜ் பெய்லி சொன்னது அந்த இது. எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைசிங் இதுனா, தே மிஸ்ட் அவுட் பென் வர்ஷஸ். அவருக்கு போல சேவியர் பாட்லெட் எடுத்திருக்காங்க. சேவியர் பாட்லெட். ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த சர்ப்ரைஸ் இது. அதே மாதிரி கூப்பர் கான்லி அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ தே பிக்டு கூப்பர் கான்லி ஆல்சோ அவங்களோட இதில் பார்த்தா. ஏன்னா அவர் வந்து இஸ் நாட் அன் எக்ஸ்ட்ராடினரி ஆஸ் ஏ T20 இன்டர்நேஷ்னல் ஆஸ்திரேலியாவுக்கு. பிக் பேஷ் லீக்ல நல்லா ஆடிட்டு இருக்காரு. இஸ் எ யங் டேலண்ட், எல்லாம் ஓகே. பட் ஆஸ் ஏ T20க்கு வந்து அவர் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக ஒன்றும் சென்சேஷனலாக எதுவும் பண்ணல. பட் ஒரு வைல்டு பிக்காக அவர் எடுத்திருக்காங்க கூப்பர் கான்லியை பொறுத்த வரையும். பென் வார்ஷஸ் வந்து பார்த்தா he was played more matches. அவர் தான் செகண்ட், லைக் எல்லா மேட்சஸும் ஆடி இருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் இவர் நாதன் எல்லிஸ் பிளேட் மோர் தென் ஹிம். இவர் 10 மேட்சஸ் ஆடி இருக்காரு. அதில் வந்து 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு வித் எக்கானமி ரேட் ஆஃப் 9. பட் சேவியர் பாட்லெட் பார்த்தா அவரும் ஆடி இருக்காரு. இந்தியா சீரிஸ் ஃபுல்லும் அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அவரும் 8 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் அந்த மாதிரி எடுத்திருக்காரு. அவரும் என்ன வரைகிறதுனா அவரோட எக்கானமி ரேட் ப்ளஸ் லோயர் மிடில் ஆர்டர் பேட்டிங், அவரோட பேட்டிங்காக பாட்லெட் போயிருக்காங்க. இதுதான் அவங்களோட இது. பட் தே ஹேவ் அ ஸ்ட்ராங் இது. இப்போ இன்கேஸ் வந்து இவங்க 3 பேர் ஃபிட்டுன்னு வச்சுக்கோ, டிம் டேவிட், ஹேசல்வுட், இவங்களாம் ஃபிட்னா தர் 11 லுக்ஸ் வெரி வெரி சூப்பர் ஸ்ட்ராங் ஆன் பேப்பர். நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட 11 நான் சொல்கிறேன். ஒரு ஜஸ்ட் இது லைக் மிச்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட், ஜாஸ் இங்கிலீஷ், கேமரூன் கிரீன், இவர் கிளென் மேக்ஸ்வெல், டிம் டேவிட், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்,
தென் பேட் கமின்ஸ் ஃபிட்னா பேட் கமின்ஸ், ஆடம் ஜாம்பியா, எலிஸு, அசல்வுட். ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இவங்களோட இது. இதில் யாராச்சும் மிஸ் அவுட், இன்ஜுரி கன்சர்ன் மிஸ் அவுட் ஆனால் பேக்கப் ஆப்ஷன்ஸு அவங்க வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேவியர் பாட்லெட்டாக இருக்கட்டும், இனி ஃபாஸ்ட் பவுலருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஜேவியர் பாட்லெட் இருக்கார். அண்ட் அகெயின் அவங்களுக்கு இது ஏதாவது ஒரு ஆல்ரவுண்டர் காம்பினேஷன்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரில் மேக்ஸ்வெல்க்கு ஆர் ஸ்டாயினிஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பர் கான்லே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு பேக்கப் ஆப்ஷன் பொறுத்த வரையும். இன்னொரு ஸ்பின்னர் தேவைப்பட்டுச்சுன்னா மேட் குன்னமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க காம்பினேஷன்ஸில். ஸோ இந்த மாதிரி அவங்க ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ த ஒன்லி திங் வந்து விக்கெட் கீப்பருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் கிளென் மேக்ஸ்வெல் கூட இப்போ பண்ண வைப்பேன் அப்படின்னு ஒரு இது பெய்லி சொல்லியிருந்தாரு. ரொம்ப ஃபன்னியா இருந்தது. அது. ஸோ இல்ல அண்ட் இன்னொன்று அவங்களோட இது ஒரு இப்போ ப்ராப்பர் ஒரு ஆல்ரவுண்டர். இப்போ ஐ திங்க் மார்ஷை விட்டுரு, மார்ஷ் மோஸ்ட்லி ஆல்ரவுண்டர் கிடையாது ஐ திங்க். பட் அதர்வைஸ் கிரீன், ஸ்டாய்னஸ், கூப்பர் காலண்டி, மேக்ஸ்வெல், இந்த 4 பேரில் கிரீனு, ஸ்டாய்னஸ் அண்ட் மேக்ஸ்வெல் அவங்களோட ஃபார்ம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஐ திங்க் இஸ் வெரி இட்ஸ் நாட் பீன் தட் கிரேட் இந்த 3 பிளேயர்ஸ், அதாவது கிரீன், ஸ்டாய்னஸ் அண்ட் மேக்ஸ்வெல். ஸோ அந்த ஒரு ஃபினிஷிங் கேப்பபிலிட்டி ஐ திங்க் டிம் டேவிட் வந்து நம்பர் 4 தான் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். நம்பர் 5. ஸோ என்னோட இது கிட்டத்தட்ட உன்னோட ஸ்குவாட் மாதிரி தான். பட் நான் வந்து மேக்ஸ்வெல் எடுத்திருக்கேன் இன்ஸ்டெட் ஆஃப் கேமரன் கிரீன். அது ஒன்று எடுத்துருந்தேன். இல்லை நான் கேமரன் இல்லை, நான் வந்து கேமரன் கிரீனும் வச்சிருக்கேன், மேக்ஸ்வெல்லும் வச்சிருக்கேன், ஸ்டாய்னிஸும் வச்சிருக்கேன். த ரீசன் என்னன்னா அவங்க அப்போ நான் ஷார்ட் எடுத்திருக்கேன். கிரீன் வந்து நீ ஷார்ட் எடுத்திருந்த. கிரீன் அவர் கிடைச்ச சான்சஸ் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இன் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் நீ பார்க்கட்டும், சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் நல்லா டீசெண்டாக பண்ணியிருந்தார். நம்பர் 4ல் ஸ்டேடியாக இருந்து 25 balls 50 இந்த மாதிரிலாம் அவர் இது பண்ணியிருக்காரு க்ரீனை பொறுத்த வரையும். ஸ்டாய்னிஸ் வந்து ரீசெண்ட் பிக் பேஷாக இருக்கட்டும், லைக் அவரும் சான்சஸ் கிடைச்சதில் ஈ ஆல்சோ டன் டீசென்ட்லி தான், லைக் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். மேக்ஸ்வெல் இஸ் அன் இம்பேக்ட் பிளேயர். அவரோட ஃபார்ம் என்றைக்குமே அவங்க இது பண்ணதில்லை. ஃபார்ம் பேஸ் பண்ணி மேக்ஸ்வெலுக்கு மட்டும் கிடையாது. ஆமாம். ஸோ அதுதான் என்னோட தாட்ஸ். இவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் மேலே நிறைய டிபெண்ட் ஆன் இட். நேத்தன் எல்லிஸோட டெத் bowling அதெல்லாம் இருக்கு. ஆடம் ஜாம்பா ஐ திங்க் அவருக்கு வந்து சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ் வேறு. ஸோ ஹீஸ் கோயிங் டு ஹேவ் அன் இம்பேக்ட். அவங்க 2 ஸ்பின்னர் வச்சு ஆடுவாங்களா, போத் குன்னமன் அண்ட் ஜாம்பா வச்சு ஆடுவாங்களா? பிகாஸ் ஆல்ரெடி கமின்ஸ், அவங்க 2 பேரும் கமின்ஸ், ஹேசல்வுட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆடுவாங்க. அதை தவிர எல்லிஸ் தான் ஒரு போலரு. ஸோ ஜேவியர் பாட்னெட்கே கிடைக்காது சான்ஸு. ஸோ கமின்ஸ், ஹேசல்வுட் வந்து அகெயின் அவர் ஐபிஎல்ல பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து சப்கான்டினென்ட்ல பண்ணார்னா இஸ் கோயிங் டு பி அன்பிளேபிள். அப்படிதான் இருக்கும். அவங்களோட கீ பிளேயர்ஸ் நம்பி தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்த்தா டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ் அவங்க ஓப்பனர்ஸ். ஸோ ஜாஷ் இங்கிலிஷ், ஹேசல்வுட், டிம் டேவிட், these are the players. பேட் கமின்ஸ் அவர் வந்தாருன்னா பேட் கமின்ஸ் இல்ல, அதான் நான் சொல்றது. பவுலிங்ல பார்த்தா மெயினா பேட் கமின்ஸ், ஜாஷ் ஹேசல்வுட், நாதன் எல்லிஸ், இந்த 3 பேர், ஜாம்பா கூட ஜாம்பா, இந்த 4 பிளேயரு. ஸ்டாய்னிஸும் இவர் மேக்ஸ்வெல் இதுக்கு பவுலிங் இது ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிரீன் இருக்கார், ஓகேயா. பட் 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இந்த மெயின் இம்பாக்ட் கொடுக்க போறதுன்னா இவங்க 4 பேர். அந்த 4 பேர்ல 2 பேருக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் அவங்களுக்கு பெரிய டிராபேக்கு. இதை எப்படி பண்ண போறாங்க? அவங்களோட ப்ரூவன் பிளேயர்ஸ் ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ணுவாங்களா T20ல? அதுதான் ஒரு குரூஷியல் ஃபேக்ட். இன்னொரு விஷயம் பார்த்தோன்னு வச்சுக்கோ, this is the first time I am seeing that ஆஸ்திரேலியா வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலரே இல்லாமல் போனது, ஃபாஸ்ட் பவுலர். ஸ்பென்சர் ஜான்சன் வாஸ் திங்கிங் தட் அவர் தான் இருப்பாருன்னு ஸ்டார்க்கு அடுத்து இது வருதுன்னு. பட் ஸ்பென்சர் ஜான்சனோட பெர்ஃபார்ம் ப்ளஸ் அவருக்கும் ஒரு இஸ் நர்சிங் பேக் சம் இன்ஜுரி இருக்குது, அவருக்கும் ஒரு சம் இன்ஜுரி கன்சர்னும் இருக்குது. அதனால இந்த வாட்டி அவங்களுக்கு வந்து தே டோன்ட் ஹேவ் அன் இது லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அது ஒரு ஏன்னா யூஸ்வலாக அப்படி பண்ண மாட்டாங்க, அவங்க எல்லா வெரைட்டிஸும் வச்சுட்டு போவாங்க. பட் இந்த வாட்டி அந்த லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷனும் இல்லை அவங்களுக்கு. திஸ் இஸ் ஒன் கியூரியஸ் கேஸ் ஃப்ரம் இது. ஸோ ஐ திங்க் ஈவன் அந்த குணமன் எடுத்ததே வந்து இந்த சப்கான்டினென்ட்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா அவங்க ஈஸியாக வேற ஒரு பிளேயருக்கு போயிருக்கலாம். ஸோ இதை தவிர மிஸ் பண்ண பிளேயர்ஸ் ஸ்ரீலங்கால இருக்குல்ல, ஸ்ரீலங்கா, ஆமா, ஸ்ரீலங்கா அவங்களோட குரூப் கேம்ஸ் எல்லாமே ஸ்ரீலங்கால தான். ஸ்ரீலங்கா. ஸோ சூப்பர் 8 வந்து குவாலிஃபை ஆன அப்புறம் தான் வந்து இந்தியா இதுக்கு வருவாங்க, இந்தியா வென்யூ. ஸோ ப்ரீவியஸ் நம்ம இந்தியா கூட ஆடினதும் அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காங்கிற போது குணமன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா.
ப்ரீவியஸ் மிஸ் பண்ண பிளேயர்ஸ் அவுட் வந்து ஜோஷ் வர் தேர் இந்த ஸ்குவாட் பிஃபோர். இதுக்கு முன்னாடி கேம்ஸ் வந்து ஜாஷ் ஃபிலிப், நீ சொன்ன மெக்டர்மெட்டு, அப்புறம் மிச்சல் ஓவன் அவர் ஆல்ரவுண்டர், ஷான் அபாட் அவர் வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருந்தார். கமின்ஸ்கோ, ஹேசல்வுட்டுக்கோ ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ்க்கு வந்திருந்தாரு. பியர்ட்மென் வந்து யங் பிளேயர், பியர்ட்மென் அண்ட் பென் டுவரிஷஸ். சொன்ன தீஸ் ஆர் த பிளேயர்ஸ் ஹூ மிஸ்ட் அவுட். ஆர்டி ஆல்சோ. ஆமா, ஆரோன் ஆர்டியும் இருந்தார் அவங்க கன்சர்ன். ஸோ வெரி மச் லைக் அவங்க ஆல்ரவுண்டர் ஹெவியாக இருக்காங்க. ஆனால் as such as a ஒரு 25 பிளேயர்ஸ் எடுத்தால் அதில் ஆல்ரவுண்டர்ஸ் ஹெவியாக இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆஸ்திரேலியா ஸ்குவாட். இது என்னோட 11 மோரல்லஸ் நீங்கள் மீன்ஸ் கோகுலோட 11 தான் சிமிலராக இருந்தது. எந்த பெரிய ஆக்சுவலி இட் மேட்ச் எக்ஸாக்ட்லி த சேம் 11. அது அதனால நான் வந்து கேமரன் க்ரீனுக்கு பதிலாக ஷார்ட் போயிருந்தேன். நானும் அந்த இட்ஸ் த சேம் 11. எனக்கு என்னென்னா சர்ப்ரைசிங் அந்த விக்கெட் கீப்பர் பேக்கப் இல்லாதது தான் நான் சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா பாலா சொன்ன மாதிரி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது. லைக் என்னென்னா மேக்ஸ்வெல் வந்து யங்கர் ஏஜஸ்லலாம் விக்கெட் கீப்பிங் பண்ணியிருக்காரு. அப்புறம் இது ஹாங்காங் சிக்ஸஸில் ஆஸ்திரேலியா டீமுக்காக ஒரு மேட்ச் விக்கெட் கீப்பிங் பண்ணியிருக்காருலாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. அது பார்க்க கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது. மேபி இன்ஜுரி கன்சர்னில் பேக்கப் கீப்பர் வருவாங்களா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். So these are our thoughts about Australia's T20 squad. So உங்களோட opinions, உங்களோட playing 11 and what are your thoughts about Australia's squad வந்து comment sectionல போடுங்க. So please like, share, subscribe to this channel and please keep following our channel. We'll bring more content about the T20 World Cup and Ashes and cricket around the world. So thank you so much. We'll come back with another video. Thank you all.